ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் MSK. இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சந்தோஷமான விஷயத்தையும் உங்கள் கூட எல்லாரும் கூடயும் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். என்னடா அப்படி சந்தோஷமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு புதுசாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது உங்கள் எல்லார் முன்னாடி காட்ட போகிறேன். அதுக்காக தான் இந்த வீடியோ இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஐம் ஸோ ஹாப்பி. என் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து புலம்பிகிட்டே இருந்தேன். இந்த மாதிரி சேனல் ஸ்டார்ட் பண்ணணும், பண்ணியாச்சு. பட் வந்துட்டு மொபைலில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்தளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அதனால் வந்துட்டு என்னால் சரியாக வீடியோஸும் கான்சன்ட்ரேட் பண்ணி எடுக்க முடியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்பிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ப்ரோ நீங்கள் கவலையப்படாதீங்க, ஒரு ஆக்ஷன் கேமரா சூப்பராக வாங்குவீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. சரின்ட்டு நானும் அப்படியே இல்லை ப்ரோ, இப்போ இருக்கிற பட்ஜெட் ஐட்டுக்கு என்னால் கண்டிப்பாக பண்ண முடியாது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருந்தது. திடீர்னு சடனாக வந்துட்டு சரி ஒரு அமௌண்ட்டு ரெடி பண்ணிவிட்டு ஒரு நம்ம நார்மலாக ஒரு SJ கேம் அந்த மாதிரி எதனா ஸ்டார்ட் அப்புக்கு இது எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் போக போக வேணால் அப்டேட் பண்ணுறோம். அது வந்து ப்ராசஸ்லாம் பண்ணிவிட்டு அந்த SJ கேம் வாங்கலாம் அப்படின்ட்டு அதை பற்றின ரிவ்யூஸு, அது எப்படி இருக்குது வீடியோ குவாலிட்டி அப்படி இப்படின்ட்டு எல்லாத்தையும் அதை பற்றி சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஃபைனலாக வந்துட்டு என்ன ஆச்சுன்னா, வாங்கணுன்ட்டு நாளைக்கு போயிட்டு வாங்கிடலாம், ஷாப்பில் போயிட்டு வாங்கிடலாம் ஸ்டோரில் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுகிட்ட கால் பண்ணிவிட்டு இதுமாரி ஃபைனலாக முடிவு பண்ணிட்டப்போ இதுமாரி SJ கேம் தான் எடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டேன். சொன்னதுக்கப்புறம் திடீர்னு அவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு இதுமாரி ஃப்ரெண்டு வந்து கோப்பு வச்சுருக்காரு. ஸோ வந்து சேல் பண்ணுறாராம் ப்ரோ, நீங்கள் எப்படி வாங்குறீங்களா என்ன அப்படின்னாரு. ப்ரோ இப்போதைக்கு கோப்போல் அப்டேட் பண்ண முடியாது ப்ரோ, பட்ஜெட் ப்ராப்ளம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அவர் என்ன சொன்னார், இல்லை ப்ரோ உங்களுக்கு பட்ஜெட் தானே பிரச்சனை அப்படி இப்படின்ட்டு, சரி விடுங்க பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் வேறு எதுனா வந்தால் வாங்கிக்கலாம் அப்படின்னாரு. நானும் அதை அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, சடனாக இந்தமாரி பேசிகிட்டு இருக்கப்போ லாஸ்ட்டாக ஃபைனலில் இதுமாரி SJ கேமரா வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ ப்ரோ அமௌண்ட் அப்படின்னு பேசணும் எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, ப்ரோ என் ஃப்ரெண்டுக்கிட்ட மறுபடியும் வேணால் நான் பேசி பார்க்குறேன், அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம், ஃபைனலாக என்ன அமௌண்ட் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு அமௌண்ட்டை சொன்னாங்க. இல்லை ப்ரோ அது கூட முடியாது ப்ரோ அப்படின்னேன். அதுக்கப்புறம் சரி ப்ரோ அவங்களுக்கு வந்து அர்ஜென்ட்டாக ஒரு அமௌண்ட்டு தேவைப்படுதான், அந்த அமௌண்ட் மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் மீதியை வந்துட்டு உங்கள்கிட்ட அமௌண்ட் எப்போ வருதோ அப்போ வந்துட்டு நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுங்கள். ஸோ அதெல்லாம் நான் பேசுகிறேன் ப்ரோ அப்படின்னாரு. சரி ஓகே ப்ரோ பேசிட்டு யாருமே வந்துட்டு ஒத்துக்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். நானும் யோசித்தேன், சரி அந்தமாரிலாம் கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்க அப்படி இப்படின்ட்டு நினச்சிட்டு நானும் ஃப்ரீயாக விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் பாட்டுன்னு என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நைட்டு ஒரு 10:30 பக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் பேசிகிட்டு தான் இருந்தோம் அந்த டைமுக்கு. அப்போ வந்துட்டு இருங்க ப்ரோ நான் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டுட்டு நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடுறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் கேட்டதும் அவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஒரு அமௌண்ட் ஃபஸ்ட்டு ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மீதியை வந்துட்டு இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்ற மாதிரி பேசிட்டு, ஸோ அவங்க வந்து ஒத்துக்கினதுனால சரிங்க ப்ரோ நீ என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் நாளைக்கே போட்டு விட்ருங்க, நான் வந்துட்டு உங்களுக்கு அமௌண்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றேன், எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ என்னால் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதேமாரி அவங்களும் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்மளுக்கு பார்சல் போட்டு விட்டாங்க. அந்த பார்சல் நம்ம கைக்கு வந்து விட்டது. அதனால தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு இப்போது அப்லோட் பண்ணுறேன். ஸோ கொஞ்ச நாளாகவே ஃபஸ்ட்டு நான் இப்போ தான் நான் 2 வீடியோ தான் போட்டிருப்பேன். அது வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த தடா ஃபால்ஸ் அதுமாரி போட்டிருப்பேன். ஸோ அது வந்துட்டு போட்டதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு அதுக்கப்புறம் நிறைய ஒரு 2-3 பிளேஸ் போயிட்டு வந்தேன். ஆனால் ஃபோனில் வ்ளாக் பண்ணதுனால எனக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அது எதுவுமே போஸ்ட் பண்ணல, எடிட்டும் பண்ணல. இன்னமும் அப்படி தான் இருக்குது. நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இது பண்ணுறதுனால அதை என்னால் சரியாக பண்ண முடியல. ஸோ இப்போ வந்துட்டு நம்மக்கிட்ட கோப்போ வந்து விட்டது. வந்த உடனே இப்போது நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ காட்டுறேன் பாருங்க. நான் இன்னும் அன்பேக் கூட பண்ணல. ஸோ இப்போ தான் வந்திருக்கு. நம்ம GoPro 8 வாங்கியிருக்கோம் நம்ம. ஸோ இதை வந்து நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே என்னென்ன ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஃபுல் கிட்டு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்றதை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்கலாங்களா, வாங்க போகலாம். ஸோ இப்போ வந்துட்டு பேக்கேஜை நம்ம வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ணலாம். ஓகே, பாக்ஸ் கட்டிங். நம்ம ஃப்ரெண்டு பயங்கரமாக பேக்லாம் பண்ணியிருக்காரு. ஒன் சைடு மட்டும் ஓப்பன் பண்ணாமல் விட்டுட்டேன்.
ஸோ பாக்ஸ் வந்து விட்டது. இதை மட்டும் எடுத்துக்கலாம். GoPro பாக்ஸ் தூக்கி போட்டுடலாம். ஸோ ஃபைனலாக நம்ம கையில் GoPro வந்தாச்சு. எஸ், ஓப்பன் பண்ணலாமா? சத்தியமாக இப்போ தான் நான் ஓப்பன் பண்ணி பிரிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட காட்டணும் அப்படின்ட்டு நான் கூட எதுவும் பார்க்கல. ஸோ மவுண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. 2 மவுண்ட் இருக்குது, ஃபீமேல் மவுண்ட் இருக்குது, ஸ்க்ரூ ஒன்று இருக்குது, மைக் அடாப்டர். ஓகே, ஸோ இன்னும் 2 ஸ்க்ரூ எக்ஸ்ட்ரா ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு மைக் லாக் பண்ணுறதுக்கான ஒரு மைக்கு நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் மீடியா GoProட ஒரிஜினல் மீடியா பாருங்கள், லோகோ இருக்குது. ஓகே, ஃபைனலி GoPro வாங்கியாச்சு. GoPro 8. ஸோ இதை ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் ஆகிடுச்சு. உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல, வீடியோவில் ஃபோக்கஸ் ஆகிடுச்சு. தெரியுதா? ஹாய், ஹலோ மக்களே, ஃபஸ்ட் டைம் எடுத்தாச்சு. ஓகே, இதை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் சார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி என்ன இதுன்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன்.